மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் சீவன்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன செங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பருகே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருள் ஏலோ ரெம்பாவாய் அப்படின்ற இந்த பாசுரம். இதில் ஆண்டாளுக்கு ஏதோ பறை கொடுக்கறதா சொன்னேனே வேற ஏதோ கேட்குறீரே அப்படின்றச்சே ஆண்டாள் சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். முதல் ரெண்டு பதங்கள் இருக்கிறதே மாலே மணிவண்ணா அப்படின்னு ரெண்டு காட்டுறா, ரெண்டு விழிச்சொல். இந்த எம்பெருமான கூப்பிடுறா, ஆசையோட கூப்பிடுற, இந்த குழந்தைகள் எல்லாம் ஆசையோட கூப்பிடுறா மாலே மணிவண்ணா. மாலே அப்படின்றச்சே மால்ன்னு என்ன, பித்துன்னு அர்த்தம். நம் பக்கத்தில், அதாவது ஆசிரித்தர்கள் பக்கத்தில் அவன் பித்தனா இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதுக்காக மாலே. இது முன்னாடியும் பார்த்தோம், நெடுமாலே அப்படின்றதுல பார்த்தோம். மால், திருமால் அப்படின்னு எல்லாம் பேர் கொள்றான் நெம்பெருமான். எதனால் என்ன, பித்து பிடித்தவன். அந்த மகாலட்சுமி நாச்சியார் இடத்துல பித்து, அந்த பக்தர்கள் இடத்துல பித்து, இந்த மாதிரி அவன் பித்து கொண்டிருக்கிறபடியாலே மாலே அப்படின்றான். மால் அப்படின்றது என்ன சொல்றதுன்னா, அவனுக்கு நம் பக்கத்தில் இருக்கிற, அதாவது ஆசிரித்தர்கள் பக்கத்தில் இருக்கிற பிரேமையை காட்டுறது. ஒருத்தர் சொன்னார், சுவாமி இந்த எம்பெருமான் எத்தனை மகா பிரேமையை காட்ட முடியும், நாம தான் அவன் பக்கத்தில் அவ்வளோ பிரேமையை காட்டுறோமே அப்படின்னா, இது கண்ணனுடைய வார்த்தைகளே இருக்கிறது அப்படின்னா எங்கே இருக்கிறதுன்னா, அதுதான் சொல்கிறா பகவத்கீதையில். எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு வார்த்தையை காட்டுறான். அதாவது தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அஹம் சச்சமம பிரியா அப்படின்ற ஒரு ஸ்லோகம். தேஷாம் சதுர்விதா பஜந்தேமாம் ஜனஹா சுகிருதோனோ அர்ஜுனா அப்படின்னு சுகிருதிகள் 4 பேர் என்னை வந்து வணங்குறா அர்ஜுனா. அவர்கள் யார்னா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச அப்படின்னு 4 பேர். அவ காட்டினா, அந்த 4 பேரை காட்டினாரே, அந்த 4 பேரில் ஞானி அப்படின்னு யார் அப்படின்னாக்கா அதை சொல்கிறா. தேஷா ஞானி நித்தியயுக்தா, அவன் எப்பொழுதுமே என்னுடைய குணங்களை தியானம் பண்ணிட்டே இருக்கிறபடியால நித்தியயுக்தான், எப்பொழுதுமே அந்த யோகத்திலேயே இருக்கிறான். நித்தியயுக்தா ஏக பக்திர் விசிஷ்யத்தே, அவன் தான் விசேஷமாக சொல்லப்படுறான். மற்ற 3 அதிகாரிகள் காட்டிலும் இந்த ஞானியானவன் ஓங்கி நிற்கிறான். ஏன் அப்படின்னாக்கா ஏக பக்தி, என்னை தவிர அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை தவிர வேற ஒன்றுமே தெரியாத ஒரு ஜன்மாவா இருக்கிறான். ஒரு விதுராழ்வானை போல, ஒரு மாலாக்காரனை போல, ஒரு கோபிகையை போல இருக்கிறான். அவர்கள் தான் ஞானிகள், ஒரு நம்மாழ்வாரை போல இருக்கிறான். இப்பேற்பட்ட ஞானிகளாக இருக்கிறான். ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்ச மம பிரியான்றான். இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை காட்டுறான் எம்பெருமான். பிரியோஹி அகம் ஞானினஹா, அந்த ஞானிகளுக்கு நான் தான் பிரியமா இருக்கிறேன். சச்ச மம பிரியா, அந்த ஞானியும் எனக்கு பிடித்தவனாய் இருக்கிறான். இந்த ஞானிகளுக்கு நான் பிடித்திருக்கிறேன், எனக்கு அந்த ஞானி பிடித்திருக்கிறான். இந்த விஷயத்தை சொல்றாளே, இந்த சொல்றாரே கண்ணன், இந்த மாதிரி சொல்றச்சே 2 பிரியமும் சமானமா இருக்குமா? நாம எம்பெருமான எப்படி ஆசைப்படுறோமோ எம்பெருமானும் நம்ம அந்த அளவுக்கு தான் சொல்றாரான்னா, இல்லை இல்லை, எம்பெருமான் வேற மாதிரியா சொல்றானா. ஏன் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அகம் ஞானினஹா அத்தியர்த்தம் பிரியம், பிரியோ அத்தியர்த்தம் பிரியா பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அகம் அப்படின்ற, நான் அந்த ஞானிகளுக்கு அத்தியர்த்தம் பிரியா, ரொம்ப பிடித்தவனா இருக்கிறேன். அதாவது அந்த ஞானிகள் என் பேர்ல வச்சிருக்கிற அந்த காதல், அந்த ஆசை இருக்கிறதே, அது அளவே இட முடியாது அர்ஜுனா. நான் எப்படி அவன் பக்கத்துல ஆசை வச்சிருக்கிறேன்னா, ஏதோ போனா போறது அப்படின்னு அந்த, அதாவது சச்சமம பிரியா, அந்த சகாரத்தால ஏதோ 2ஆம் பட்சமா சொல்லப்படுறது, ஏதோ போனா போறது அப்படின்னு நான் அதை அவன் பேர்ல ஆசை வச்சிருக்கிறேன் அப்படின்றான். இது உண்மைதானா? கண்ணன் இப்படி சொல்றாரு, உண்மைதானா? இல்லை இல்லை, இது உண்மை கிடையாது. எம்பெருமான் தான் இன்னும் மிகவும் ஆசை வைத்திருக்கிறான் இந்த ஞானிகள் பேர்ல. இருந்தாலும் இப்படி சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, புருஷோத்தமனும் இல்லையோ, தன்னை அழியமாரியான மற்றவர்களுக்கு இந்த பெருமை சேர்க்கணும் அப்படின்றபடியாலே தான் பண்ணது ரொம்ப குறைச்சலாகவும், நம்ம பக்கத்தில் காட்டுற ஆசையை ரொம்ப குறைச்சலாகவும், நாங்கள் அவன் பக்கத்தில் காட்டுற ஆசையை ரொம்ப பெருசாகவும் காட்டுறான். ஆனால் வாஸ்தவம் என்னன்னா, நம்மாழ்வார் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிட்டார். பல இடங்களில் சொல்கிறார்,
அதில் ஒரு விஷயம் கடைசியில் திருவாமொழியில் கடைசியில் முடிக்கிறச்சே, அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலத்தி அவாவத்து வீடு பெற்ற, அது முன்னாடி இந்த அவா இருக்கிறதே, அந்த அவா எப்பேற்பட்டது, சூழ்ந்தகன் நாழ்ந்துயர்ந்தா முடிவில் பெறும் பாழேயோ சூழ்ந்ததனில் பெரிய பரதன்மலர் சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான வின்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவா காட்டுறார். அவான்னா ஆசை, காதல். அந்த ஆசை இருக்கிறதே ஆழ்வாருக்கு பெருமாள் பேரில் எப்பேற்பட்ட ஆசை அப்படின்னாக்கா, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்தா முடிவில் பெரும் பாழேயோ. இந்த பிரகிருதி, அந்த பிரகிருதி மண்டலம் இருக்கிறதே, இந்த பிரகிருதி மண்டலம் எத்தனை பெருசா இருக்கிறது, அதுக்கு இருக்கிற ஆயாமங்கள்லாம் சொல்றா. சூழ்ந்து இருக்கிறது, அகர்ந்து இருக்கிறது, ஆழ்ந்து இருக்கிறது, உயர்ந்து இருக்கிறது, முடிவில்லாமல் இருக்கிறது, பெருசா இருக்கிறது. இப்பேற்பட்ட இந்த பிரகிருதி இருக்கிறதே, இந்த பிரகிருதியானது ரொம்ப பெரியது. அதாவது இது அனந்தமான ஒரு பிரகிருதியா இருக்கிறது. இதனுடைய எல்லையை தெரிய முடியாது. அப்பேற்பட்ட இந்த பிரகிருதியை காட்டிலும் என்னுடைய அவா பெருசு, இந்த பிரகிருதி தான் பெருசு இல்லை. அதாவது இந்த அச்சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை காட்டிலும் என்னுடைய அவா பெருசு, என்னுடைய காதல் பெருசு. சரி, இந்த அச்சித்த காட்டிலும் பெரிதான ஒரு தத்துவம் இருக்கிறதே, அது என்னன்னா சேத்தனம். இல்லையே, சேத்தனம் அணுவா இருக்கிறதுனா இல்ல, சேத்தனம் அணுன்னு எப்படி சொல்றீங்கன்னா ஆகாரத்துல தான் அணுவா இருக்க ஒழிய அதனுடைய தர்ம ஜான தர்ம பூத ஜானம் இருக்கிறதே அதை சொல்றச்சே அது அனந்தமா இருக்கிறது. சச்சா ஆனந்தியாய கல்பத்தைன்னு இந்த உபநிஷத்து காட்டுற பணிக்கு தன்னுடைய தர்ம ஜானம் தர்மபூத ஜானம் அப்படின்றது அனந்தமா விரியறது ஆனபடியாலே அது அச்சேதனத்தை காட்டிலும் பெரிய தத்துவம்னு சொல்லிடலாம். அந்த சேத்தனனை போலையா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சூழ்ந்ததனில் பெரிய சுடர், அதாவது சூழ்ந்த முடிவில் பெறும் பாழையோ சூழ்ந்ததில் பெரிய பரதன்மலர் சோதியோ அப்படின்றான். அந்த மாதிரி சேத்தனத்தை போலவும் இல்லை என்னுடைய அவா. இன்னும் எப்படி இருக்கிறதுன்னா, இந்த அச்சித்து சித்து அப்படின்னு 2 தத்துவங்களை சொன்னாரே, இது ரெண்டுத்துக்கும் நியாமகனா எம்பெருமான் இருக்கிறானே, அந்த ஈஸ்வரர் தத்துவத்தை போலவா உம்முடைய அவா அப்படின்னா, அதான் 3வது சொல்றார். சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ. அந்த எம்பெருமானுடைய ஒரு பெருமையை சொல்லி அந்த பெருமாள் அளவுக்கா என்னுடைய அந்த ஆசை அப்படின்னா இல்லை, அதனில் பெரிய என்னவா, அந்த ஈஸ்வர தத்துவத்தை காட்டிலும் பெருசு என்னுடைய ஆசை அப்படின்னு காட்டினார் ஆழ்வார். இந்த எம்பெருமான் பக்கத்தில் எத்தனை ஆசை வச்சிருக்காருன்னா, இந்த சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்தான்னு ஆரம்பிச்சு இந்த அச்சித் தத்துவம் என்ன, அதை காட்டிலும் பெருசான சேதன தத்துவம் என்ன, அதை காட்டிலும் பெருசான ஈஸ்வர தத்துவம் என்ன, இந்த 3 இருக்கிறதே தத்துவத்ரயம், 3 தத்துவங்கள். இந்த 3 தத்துவங்களை காட்டிலும் உயர்ந்ததான என்னுடைய ஆசை. அந்த ஆசை எம்பெருமானே நான் உன் பக்கத்தில் காட்டினேன்னு நான் தெரிஞ்சுட்டேன், நான் நினைச்சுட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஆனால் இப்பொழுது தெரிஞ்சுடுத்து எனக்கு. என்ன தெரிஞ்சதுன்னா, அப்பேற்பட்ட அவா இந்த சூழ்ந்து சூழ்ந்தகன் ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ சூழ்ந்தல் பெரிய பரதன்மலர் சோதியோ சூழ்ந்தல் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா, அதை காட்டிலும் பெருசு வாரி விழுங்குவன். அதாவது அந்த பாசுரத்தை சொல்றச்சே, வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் அப்படின்னு, உன்னை நன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு குளத்தை தாகம் பெரிய தாகம் எடுத்தவனுக்கு குளத்தை பார்க்கறச்சு அங்கே இருக்கிற தீர்த்தத்தில் நான் ஒருத்தனை சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி பெருமாளை பார்த்து இந்த ஆழ்வார் சொன்னாரே, அந்த சொன்ன மாத்திரம்தான் பெருமாள் பக்கத்தில் போறச்சுதான் அவருக்கு தெரிஞ்சதா, என்னில் முன்னம் பாரித்து என்னை முத்தும் பருகினான் அப்படின்னு மொத்தத்தையும் என்னை சாப்பிட்டுட்டார் பெருமாள். நான் தான் அவனை சாப்பிடணும்னு ஆசை கொண்டேன். அது நடந்தது என்னன்னா, என்னை அவர் முத்தம் பருகினார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை காட்டுறாரு இங்க. சூழ்ந்ததில் பெரிய என்னவா, அந்த அவா அறச்சூழ்ந்தாயே, அந்த ஆசைன்றது எந்த மூளைக்கும் இல்லை அப்படின்றபடிக்கு என்னை சூழ்ந்து நிற்கிறைய எம்பெருமானே அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அப்போ அந்த ஆசையெல்லாம் தீரும்படிக்கு என்னுடைய ஆசை ஒன்றும் இல்லை அப்படின்றபடிக்கு உன்னுடைய ஆசையை காட்டுறியேன்னு நம்மாழ்வார் பரம பிராமணிகரான ஆழ்வார் காட்டுறார். இப்போ கண்ணன் தன்னுடைய புருஷோத்தத்துக்கு சேர தன்னுடைய ஆசை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டா. ஆனால் ஆழ்வார் இருக்கிற உண்மையை ஒடிச்சு போட்டார். கண்ணனுக்கு தான் நம்பேரில் இன்னும் அதிகமான ஆசை ஆனபடியாலே அதெல்லாம் பார்த்து இந்த ஆண்டாள் சொல்றா, மாலே எப்பேற்பட்ட மால் அப்படின்னாக்கா, இந்த குற்றத்தோடு அவன் முன்னாடி போய் நின்னாலும் இந்த குற்றத்தை பாராமல் வாத்சல்யத்தோட ஒரு கண்ணு
தன் முன்னாடி வந்து நின்னால் அந்த கண்ணினுடைய உடம்பில இருக்கிற அழுக்கையெல்லாம் நக்கி அது சுத்தப்படுத்தும் ஒரு தாய் பசுவின் போல இந்த எம்பெருமான் நம்முடைய தோஷத்தையே பச்சையாக கொண்டு நம்ம எல்லாம் அங்கீகாரம் பண்றான் இல்லையோ. மாலே கண்ணன் இதெல்லாம் சொல்றச்சே நிதானமா கேட்டானா, நான் தான் மால் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த பித்து இருக்கிறது உங்களுக்கு என்னமா தெரியும்? எனக்கா மணிவண்ணா, உன்னுடைய திருமேனி இருக்கிறதே ஒரு மணியை போல இருக்கிறது. மணி எப்படி இருக்கும்னா ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னுவா. அப்போ உள்ளே என்ன இருக்கிறது? மாணிக்க செப்பில இட்ட ஒரு வைரம் போல அப்படின்னு காட்டுறா. அப்போ இந்த மாணிக்க செப்பு இருக்கிறதே, இந்த மாணிக்க செப்பு எப்படின்னா மணியாலே பண்ணப்பட்ட ஒரு வஸ்து. அப்போ இந்த எம்பெருமானோட திருமேனி இருக்கிறதே அது மணியா இருக்கிறது, மணிவண்ணா. அப்போ எப்போ மணியால ஆயிருக்கிறதோ, இது முன்னாடி 9வது பாசுரம் அங்கே ஞாபகம் படுத்திக்கிறது. தூமணி மாடு சுத்தும் விளக்கெரியா தூபங்கமள துயிலனமேல் கண் வளரும், இதெல்லாம் சொல்லியிருக்காள் ஆண்டாள். அங்க சொல்றச்சே என்ன சொன்னா, தூமணி மாடு சுத்தும் விளக்கெரியா, உன்னுடைய மாளிகையில இவளெல்லாம் விளக்கேற்றி வச்சிருக்கேன்னா உள்ளே இருக்கவ கேட்டா, நான் விளக்கேற்றிருக்கு உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னா, நீ கற்றிருக்கிறத மாளிகை மணியால ஆயிருக்குமா, உள்ள என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாதா கேட்கிறாள் இல்லையோ. அதே தான் இங்கேயும் சொல்றா. உடைய திருமேனி கண்ணா, உடைய திருமேனி எப்படி இருக்கிறது தெரியுமா? மணிவண்ணா, மணியை போல இருக்கிறது, அவ்வளோ காந்தியோட கூடி இருக்கிறது. அந்த மணியை கொண்டு நாம் உன்னுடைய ஆத்ம குணங்களை தெரிஞ்சுக்க மாட்டோமா? உடைய ஆத்ம குணம் எப்படி இருக்கிறதுன்னா, தோஷத்தை பச்சையாக கொள்ளும் வாத்சல்யத்தோட கூடினவன். உடைய திருக்கண்கள் அதை கோல் சொல்லி கொடுத்துடுறது. சிவந்த திருக்கண்கள் அப்படின்னாலே அது என்னத்தை காட்டுறதுன்னா, வாத்சல்யம் நிரம்பின எம்பெருமான், பிரேமம் நிரம்பின அந்த எம்பெருமான் அப்படின்னு காட்டுறது. அந்த மணி, அந்த மணிவண்ணான்றச்சே அந்த திருமேனியிலேயே அந்த அழகு தோத்துறது. எம்பெருமான் ஆழ்வார் கிடைக்கிறவருக்கும் திருமேனியில வெளுத்து போயிருந்து, அவருக்கு வர்ணம் தேகத்துல வைவர்ணியம் ஏற்பட்டிருந்து. ஆனா ஆழ்வார் கிடைச்ச உடனே தான் கண்கள் சிவந்து பெரிய வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரிலகு விலகமகர குண்டலத்தன்னு மொத்தம் அந்த நிறம் பெத்தது, அந்த திருமேனியை நிறம் பெத்தது அப்படின்னு காட்டுறா. எதுக்காகன்னா அதுதான் இங்க மணிவண்ணான்னு காட்டுறா. இந்த மணிவண்ணா அப்படின்னா இந்த திருமேனி உன்னுடைய ஆத்ம குணங்களை பிரகாசிக்கும்படியா இருக்கிற ஒரு திருமேனி. அந்த மணியை போல உள்ளே என்ன இருக்கிறதுன்னு பரமஸ்பஷ்டமா காட்டக்கூடிய திருமேனி. மாலே மணிவண்ணா. இன்னொன்னு சொன்னா, மாலே அப்படின்றச்சே சௌலபியத்தை காட்டுறான் எம்பெருமான். அதாவது கையிலே, அதாவது கையும் உளவுகோலும் கையிலே விடுத்த சிறுவாய் கயிறும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாத்தின திருவடிகளுமாய் நிற்கிற சாரத்த வேஷத்தை மாம் என்று காட்டுகிறான். பிள்ளலோகாச்சாரியர் சொல்றாரு. அவன் எம்பெருமான் சாரத்தையா நிற்கிறச்சு அவனுடைய சௌலபியம் எப்படி இருக்கிறதுனா, கிருஷ்ணாவதாரமே சௌலபியத்தை காட்டுறது. அந்த கிருஷ்ணாவதாரம் மாத்திரத்தை எடுத்துட்டா அதுவே திரிவிக்ரமாவதாரம் ஆட்டம் பரத்வத்தை காட்டுறபடிக்கு இவருடைய சாரத்திய வேஷம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். அந்த கிருஷ்ணாவதாரத்தில் அவன் அதாவது மதுரைக்கு நாயகனா இருந்தான், துவாரகா நாதனா இருந்தான், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஒரு சாரதியா இருந்தானே அதன்னோ சௌலபியம். அப்ப அந்த சாரத்திய சௌலபியத்தை காட்டக்கூடியது அவனுடைய சௌலபியம் மாலே. சரி, இந்த சௌலபியத்தை காட்டுறானே, அப்போ அர்ஜுனன் நினைச்சானா இவன் இத்தனை சுலபனா இருக்கிறான், என் கால் கீழே உட்காந்துருக்கான், எனக்கு சாரதி தேரோட்டியா இருக்கிறான், அப்போ இந்த தேரோட்டிக்கா போய் என்னை ரட்சிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா அப்படியெல்லாம் தப்பா எடை போடாதே. நான் அப்படின்னு அகம் சர்வபாபேபியோ மோட்சகிஷாமி என்றான் கண்ணன். அகம் அப்படின்றச்சே சர்வஜனாய் சர்வசக்தியாய் அதாவது பிராப்தனான நான் அப்படின்னு காட்டுற அந்த இடத்துல எம்பெருமான் தன்னுடைய பெருமையெல்லாம் காட்டுறானே, அந்த பெருமையெல்லாம் இங்க எங்க சொல்லிதுன்னா மணிவண்ணா. மாலேன்றச்சே அவனுடைய சௌலபியம், மணிவண்ணான்றச்சே அவனுடைய பரத்வம். இந்த மாதிரி மாலே மணிவண்ணா இந்த பரத்வ சௌலபியங்களோட கூடினவனே இப்போ என்னத்துக்கு இங்க வந்திருக்கணும்னா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான். நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஏதோ பெரியவர்கள் நம்ம அந்த கோபர்கள் எல்லாம் இருக்கிறாளே, இந்த கோப விருத்தர்கள் எல்லாம் இருக்கிறாளே, இவர்களெல்லாம் ஒரு பர்ஜன்யம், அந்த மழை வரணும், ஒரு வருஷ தாரை வரணும் அப்படின்றபடியாலே நோன்பு நோக்கணும்னு நமக்கு எல்லாம் சொல்லியிருக்காப்பா. ஆனபடியாலே அவர்களுக்காக இத்தனை நாள் எங்களெல்லாம் உன் கூட சேர ஒட்டலை, இன்னைக்கு சேர்றதுக்கு போயிட்டுவான் அனுமதி கொடுத்திருக்காள் இல்லையோ, அந்த அனுமதி கொடுத்ததே காரணமாக அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு நன்மை பண்ணணும். ஆனபடியாலே அவர்களுக்கெல்லாம் அவ கேட்ட ஒரு மழையை கொடுக்கணும் அப்படின்றபடியாலே நோன்பு நோக்க போறோம்.
அந்த நோன்பில் வேற ஏதாவது பண்ண போகிறோமான்னா இல்லை, உன்னுடைய கீர்த்தனம் தான் பாட போகிறோம். ஆனபடியாலே நோன்புன்னு ஒரு சாக்கு, உன்னுடைய கீர்த்தனம்ன்றதான் நமக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம். அதை பண்ண போகிறோம். மார்கழி நீராடுவான். உடனே கேட்டானா, இதெல்லாம் எந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு கோபிகளே? கண்ணன் கேட்குறான், எந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு? கொஞ்சம் புஸ்தகத்தை எடுத்து காட்டுங்கோ. ஏதாவது சாஸ்திரத்தை இருந்தால் தான் நான் இதை கொடுப்பேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நோன்புக்கு எல்லாம் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நான் கொடுக்கணும்னா சாஸ்திரத்தில் இருக்கிறத காட்டுங்கோ அப்படின்னா. உடனே அவ சொன்னா, எனக்கு எந்த சாஸ்திரமும் தெரியாது, இடக்கை வழக்கை தெரியாத கோபிமார்கள். நம்ம போய் சாஸ்திரத்தில் எங்கே எந்த மூலையில் என்ன இருக்குன்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியும்? பின்ன எப்படி சொன்னீங்கன்னா, மேலையார் செய்வனகள் சிஷ்டாச்சாரம்னு ஒன்று இருக்கிறதோ இல்லையோ, மேலையார் நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் செய்வனகள், அந்த பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாளோ அதை பண்ணுறோம். அவர்கள் என்ன ஆச்சரணம் பண்ணாலோ அதை அப்படியே ஆச்சரணம் பண்ணுறோம். அதை தவிர்த்து நம்ம சாஸ்திரத்தில் அதை காட்டு இதை காட்டுன்னா நமக்கு தெரியாது. மேலையார் செய்வனகள் சிஷ்டாச்சாரத்தில் இருக்குப்பா, நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் இதை ஆச்சரணம் பண்ணியிருக்கா, ஆனபடியால் பண்ணுறோம். நம்ம சம்பிரதாயத்தில் இதை முக்கியமாக கொண்டிருக்கா. ரெண்டாவது பாசுரம் ஒன்றும் இந்த பாசுரம் ஒன்றும், இந்த ரெண்டு இடத்துல இதை முக்கியமாக காட்டுறா. ரெண்டாவது பாசுரத்தை சொல்கிறச்சே செய்யாதன செய்யோம் அப்படின்னா, இங்கே சொல்கிறச்சே மேலையார் செய்வனகள் அப்படின்றா. ஒரு இடத்துல எதை பண்ண மாட்டோன்றதுக்கும் சிஸ்டர்களை உதாரணமாக கொண்டா, இப்போ எதை பண்ணுறோம் அப்படின்றதுக்கும் சிஸ்டர்கள் உதாரணமாக கொண்டான். அப்போ அன்வயமோ அதில் அந்த அதை தவிர்க்கையோ எதுவாக இருந்தாலும் அந்த காரியங்களை பண்ணணும்னாலும் நம் முன்னோர்கள் பண்ணத்தையே பண்ணுவோம், தவிர்த்தாலும் நம் முன்னோர்கள் தவிர்த்ததையே தவிர்வோம் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நிஷ்டை. ஆபஸ்தம்பர்ன்ற ஒரு மகான், ஒரு ரிஷி, அவர் சொல்றார், நமக்கு எல்லாம் எது பிரமாணம் தெரியுமோ? தர்மஜ்ஞ சமயா பிரமாணம். தர்மத்தை நன்கறிந்த இந்த ஞானிகள் இருக்காளே அவர்களுடைய சமயம்னா அவர்களுடைய அனுஷ்டானம், அவர்களுடைய ஆச்சாரம், அதுதான் பிரமாணம். அதுதான் நமக்கு பிரமாணமாக இருக்கிறத வழிய நான் ஏதோ சாஸ்திரம் தெரிஞ்சவன், நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு ஆரம்பிச்சா அது பிரமாணம் ஆகாது. வேதாஷ்ச அப்படின்னா சகாரம் எப்போ சொல்லிட்டாரோ அதுவும் பிரமாணம் கொள்ளுங்கன்னா, அதுவும் தான் அது ரெண்டாம் பட்சம்னு அர்த்தம். புரியறதுக்காக சொல்கிறேன். அவரை அழிச்சு மாறுங்கோ அப்படின்னு ஒருத்தர், ராமசாமி எங்கார அழிச்சு மாறுங்கோ. ஏன் சுவாமி, ராமசாமி எங்கார் அவளுக்கு மனைவின்னா சரி, அவளையும் போனால் போகிறது அழிச்சு மாறுங்கோ அப்படின்வா. அப்போ என்ன அர்த்தம்? அந்த மனைவி இங்கே முக்கியம் இல்லை, அந்த மனைவிக்கு அவள் அனுமதிக்கட்டும் இல்லைன்றது இல்லை. முக்கியமாக இந்த விஷயம் நடக்க வேண்டியது இந்த ராமசுவாமி எங்கார, நான் இந்த கேள்வி கேட்க வேண்டியது அவரே, ஆனபடியாக அவள் அழிச்சு மாறுங்கோ அப்படின்றாலையும். இப்போ பிராதானியம் எங்கே இருக்கிறதோ அதுதான் முதல்ல சொல்லுவான். அப்பிராதானியம் எங்கே இருக்கிறதோ அதுக்கு தான் சகாரம் போட்டு சொல்லுவா. வேதாஷ்ச அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? வேதங்களும் பிரமாணம் தான். அப்போ வேதங்களுக்கு முன்னாடி எது பிரமாணம் தான்? நம்முடைய பெரியவர்கள் ஆச்சரித்த அந்த ஆச்சாரம் தான் நமக்கு பிரமாணம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், இதெல்லாம் இந்த மாதிரி பெரியவர்கள் ஆச்சரணம் பண்ணது, ஆனபடியால் நாமளும் பண்ணுறோம். எம்பெருமானே மாலே மணிவண்ணா இந்த மார்கழி நீராடுவான் நாம போகிறோம், ஆனபடியாலே நீ நமக்கு எல்லாம் நமக்கு வேண்டிய விஷயங்களை கொடுக்கணும், நமக்கு வேண்டிய வஸ்துக்களை கொடுக்கணும்னா கண்ணன் கேட்டா, சரி நீங்கள் என்ன வேண்டி வந்தீங்களோ அந்த கேளுங்கோ அப்படின்னா வேண்டுவன கேட்டியேல். அதுக்கு தான் மேலே பட்டியலிடுறார். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன் அவண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள். முதல்ல நமக்கு சங்கங்கள் வேணும். எப்பேற்பட்ட சங்கங்கள் வேணும்னா பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள். உன் பாஞ்சசன்யத்தை கொடுன்னு கேட்கறதில்ல, உன்னுடைய பாஞ்சசன்யத்தை போலவே தாவல்யத்தோட கூடியிருக்கிற, வெண்மையோட கூடியிருக்கிற, பளபளன்னு அப்படி அது ஜுவலிக்கிற அந்த சங்கங்கள் இருக்கிறதே, அந்த சங்கங்கள் வேணும். அந்த சங்கங்களுடைய நாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அதுக்குதான் காட்டுறார். ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன. சுத்தி இருக்கிற எத்தனை விரோதிகள் இருக்கிறாளோ இந்த ஜெகத்துல அத்தனை பேருடைய ஹிருதயம் ஒரு சேர அது உடஞ்சு போயிடணும், அந்த அளவுக்கு இதோடைய கோஷம் இருக்கிறது. சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்துன்ற ஒரு பக்கத்துல இந்த பாண்டவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துற விதத்துல இவன் ஊதின சங்கம் இருக்கிறதே, பாஞ்சஜன்யம் ஊதின சங்கம் இருக்கிறதே, அது எப்படி இருக்கிறதுன்னா சகோஷா, அந்த எம்பெருமான பாஞ்சஜன்யத்துடைய கோஷமானது தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத். இந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளான துரியோதனாதிகளுடைய ஹிருதயத்தெல்லாம் உடைச்சு போட்டுடுச்சு. ஆக அவள் அப்போவே முடிவு பண்ணாலாம், ஆச்சு நாம் எல்லாம் கெட்டே போனோம் மாண்டே போனோம்னு அவள் அப்போவே முடிவு பண்ணிட்டாலும். கண்ணன் இந்த பாஞ்சஜன்யத்தை ஊதுறான்னா இதுக்கு மேல் நமக்கு வாழ்வே கிடையாதுன்னு அவள் அப்போவே முடிவு பண்ணிட்டான்.
அதே பாஞ்சஜன்யத்தை கேட்டு ருக்மிணி பிராட்டி தரித்தா. அப்போ அனுகூலர்களா இருந்தா தரிக்கும்படி பண்ணும், பிரதிகூலர்களா இருந்தால் முடியும்படி பண்ணும். நம்முடைய பாஞ்சஜன்யம் இருக்கிறதே ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள். அதுக்கு மேலே போய்ப்பால் உடையனவே சால பெரும்பறையே, அதெல்லாம் போய்ப்பால் உடையனவேன்னு இந்த ஜகத்தெல்லாம் பெருசா அந்த அந்த நாதம் ஒலிக்கணும். அப்பேற்பட்ட அந்த சங்கங்கள் என்ன போய்ப்பால் உடையனவே சால பெரும்பறையே. அந்த பறை இருக்கிறதோ பறை வாத்தியம், இப்போதான் பறையை கேட்க போறா, பேரி வாத்தியம். அந்த பேரி இருக்கிறதே அது எப்படி இருக்கணும், போய்ப்பால் உடையனவே சால பெரும் பறையே. ஒரு பேரி ஒரு தடவை அந்த அடிச்சா அது 4 தெரு தாண்டி அங்கே கேட்கணும், வேற ஊரில் கேட்டுடணும். அந்த அளவுக்கு ஒரு பேரி வேணும். போய்ப்பால் உடையனவே சால பெரும் பறையே. இதெல்லாம் மட்டும்தானா, பல்லாண்டி செய்ப்பாரே. எம்பெருமான் புறப்பாடுன்னு பார்த்தால் முதல்ல என்ன வரும்னா கொட்டு வாத்தியம் தான் வரும். ஏன் இந்த கொட்டு வாத்தியம்னா, பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார், நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுறீங்கோ, எல்லாரும் வாங்கோ வாங்கோ பெருமாளை சேவிங்கோ சேவிங்கோ சொல்கிறதுக்காக அந்த முதல்ல அந்த கொட்டு வாத்தியத்தை கொட்டுண்டே வருவா. டொப்பு டொப்பு டொப்புன்னு அதை கொட்டுண்டே வருவா. அது எப்படி சுவாமி இருக்கும், அந்த வாத்தியத்தை எப்படி கேட்கலான்னா, கஷ்டமே பட வேண்டாம், இது முன்னாடி இருக்கிற தெருவில் கொட்டினா இங்கே நமக்கு தெரிஞ்சிடும், அந்த மாதிரி இருக்கும் அதோடைய சத்தம். அவ்வளோ துல்லியமாக தெரியும். அது இதுக்கு முன்னாடி இருக்கிற தெருவில் திரும்பியாச்சு பெருமாள் இப்போ இந்த தெருவில் இந்த மாட வீதியில் திரும்ப போகிறார் அப்படியும் அவன் தெரிஞ்சுட்டு இந்த சமர்ப்பணங்கள் என்ன வச்சிருக்கோமோ, இந்த பழங்கள் வெத்திலைப்பாக்கு என்ன சமர்ப்பணங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் தயாராக வச்சுட்டு உட்கார்றதுக்கு அது ஹேத்துவாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பெரும்பறை, அந்த பறையே பல்லாண்டு இசைப்பாரு. இந்த கொட்டு வாத்தியங்கள் எல்லாம் வந்தா அடுத்தது பெருமாள் புறப்பாடு தானே வரும். அந்த புறப்பாட்டில் வரச்ச முதல்ல யார் வருவான்னா, அருளிச்செயல் சேவிச்சுண்டு பல்லாண்டு இசைப்பார்கள், அவரை தான் முதல்ல வருவா. எம்பெருமானுடைய கீர்த்திகள்லாம் பாடக்கூடிய இந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள், மதுரமான அந்த ஸ்ரீசூக்திகள், மதுரவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவிக்கினிய செஞ்சொல் ஆனா இந்த ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கிறதே அதை பாண்ட வருவா. அதை கேட்கிற எங்க ஆழ்ந்தாள், சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே. அது முன்ன என்ன வரும்னா, இந்த விளக்கெல்லாம் பிடிச்சுன்னு வருவா, இந்த பஞ்செல்லாம் பிடிச்சுன்னு தீவட்டி எல்லாம் பிடிச்சுன்னு வருவா, கோல விளக்கே. ரொம்ப ஆச்சரியமான அந்த கோல விளக்கு, அதெல்லாம் நமக்கு வேணும், கோல விளக்கே. அது முன்னாடி என்ன வரும்னா, கொடியே விதானமே. எம்பெருமானுக்கு வேண்டிய அந்த கொடிகள் என்ன, அவன் மேலே பிடிக்கிற அந்த மேல்கட்டு என்ன, இதெல்லாம் பிடிச்சிட்டு எம்பெருமான் இதுக்குள்ள எழுந்துருவா. இந்த மாதிரி கொடியே விதானமே. ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறா, இந்த புறப்பாட்டுக்கு எத்தனை விஷயங்கள் வேணுமோ இதெல்லாமே நமக்கு வேணும். உன்னுடைய சத்திரத்தை கொடு, சாமரத்தை கொடு, மேல்கட்டை கொடு, இந்த கொடியெல்லாம் கொடு, தோரணங்கள் எல்லாம் கொடு, உன்னுடைய பறை வாத்தியத்தை கொடு, உன்னுடைய சங்கங்களை கொடு, எல்லாத்தையும் கொடுன்னு கேட்டு பெறா இங்க இந்த இடத்துல ஆண்டாள். இந்த மாதிரி பெறாளே அதை ரொம்ப ஆச்சரியமா காட்டுறா. சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே. இதெல்லாம் கேட்டுட்டா இருக்கிறச்ச கண்ணன் கொஞ்சம் தலையில கை வச்சுட்டாராம். ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத கேட்குறீங்கன்னா நம்ம கிட்ட இல்லாத விஷயங்கள் எல்லாம் கேட்குறீங்களே, நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு யார் சொன்னா உங்களுக்கு? கண்ணன் கேட்கிறார், என்கிட்ட இதெல்லாம் உண்டுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? என்னவா தெரியும் அப்படின்னாக்கா, ஆலின் இலையாய் அருள். கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருள். ஆலிநிலையா என்ன, அன்னைக்கு ஒரு ஆளிலை தளிர்ல எம்பெருமானே நீ செயின்சிண்டியே, அது ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேலும் உண்டான் அப்படின்னு மொத்த ஞானங்கள், மொத்த இந்த லோகங்கள் எல்லாம் கொண்டு 14 லோகங்களையும் உன்னுடைய வயிற்றுல வச்சுண்டு அந்த ஆளிலை தளிர்ல நீ செயின்சிண்டியே, அந்த சாமர்த்தியம் உனக்குன்னா உண்டு. அந்த சேராத ஒரு விஷயம், சேராத 2 விஷயங்கள் சேர்க்கிற அந்த கட்டதா சாமர்த்தியம் உனக்குன்னா உண்டு. அப்போ அந்த மாதிரியான ஒரு வைபவம் படைச்ச நீ இந்த விஷயத்த நமக்கு கொடுக்க மாட்டியா? உடனே கண்ணன் கேட்டான் போலும், அன்றைக்கே எல்லாத்தையும் சாப்பிட்டேன்றீங்கோ, இப்போ நாம் சாப்பிட்றோம், சாத்துண்டு சாதம் சாதிப்பா, குழம்பு சாதம் சாதிப்பா, திருக்கண்ணு சாதிப்பா, பச்சடி அது கறந்து ஏதோ சாதிப்பா, கூட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறில் இது கூட்டுன்னு தனியாக, இது குழம்புன்னு தனியாக, அது சாதம் தனியாக உட்காந்துருக்குமா? எல்லாம் ஒரு கலந்து கட்டியாக உட்காந்துருக்க மாட்டாது. உடனே கண்ணன் கேட்டான் போலும், அப்போ எல்லாத்தையும் என் வயிற்றில் வச்சுட்டு இருக்கேன்னா அது எல்லாம் கலந்து போச்சு, இப்போ எப்படி கொடுக்கறதுன்னா அதுக்கு தான் ரொம்ப சாமர்த்தியமாக காட்டுறா. இல்லை அன்னைக்கு வயிற்றில் வச்சுக்கிறச்சே எது ஒன்று சேராதபடிக்கு அதுக்குன்னு ஒரு வழியை வச்சு அதை இடத்த வச்சு காப்பாத்தினீங்க. ஆச்சாரியர்கள் சொல்கிறது உண்டு, திருவரங்கத்தில் இன்னைக்கு தான் எல்லா உத்தர வீதி சித்திர வீதின்னு எல்லாமே வீடுகள் கட்டிட்டு அங்கே வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இது முன்னாடி எப்படி இருக்கும்னா, அதெல்லாம் தாண்டி திருக்காவேரி பக்கத்தில் தான் அவள் எல்லாம் வீடு கட்டிட்டு இருப்பா. அவளுடைய திருமாளிகை, ஆச்சாரிய புருஷர்கள் திருமாளிகைலாம் அங்கே தான் இருக்கும்.
இந்த காவேரியில வெள்ளம் வர்ற காலத்துக்கு தான் உத்தர வீதி அந்த பக்கத்துல வருவாளாவா எல்லாம். ஐயோ வெள்ளம் வந்துடுத்து, பெருசா இந்த ஜலங்கள் எல்லாம் மேல வந்துடுத்து, ஆனபடியால கோவில் உள்ள போகணும்னு அங்க வருவாளாம். அங்க வரச்சே அவெல்லாம் சொல்லுவாளா, இந்த இடத்துல தான் நான் தங்கினேன், அந்த இடத்துல தான் நீ தங்கினேன் அப்படின்னு அவ எல்லாம் அவளுடைய இடத்துக்கு போய் உட்காந்துருவாளாம். பாத்தியா பாத்தியா, போன இடத்துல போன 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 தடவை இந்த காவேரியில வெள்ளம் வரச்சே இங்க தானே நாம இருந்தோம், இந்த இடத்துல தான் அவ இருந்தா, அந்த இடத்துல தான் அவ இருந்தான்னு அவாவா அந்த இடத்துக்கு போய் உட்கார்ற மாதிரி இந்த இந்திராதி தேவதைகள் முதலான இந்த எத்தனையோ பேர் இருக்காளோ இல்லையோ, சேதனா சேதனங்கள் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ, அவ எல்லாம் யோசனை பண்ணுவாளா, பெருமாள் எல்லாத்தையும் உள்ள விழுங்குறச்சே அந்த வயிற்றுக்குள்ள போய் இரு இரு, இது என்னுடைய இடம், இது என்னுடைய இடம், நான் போன தடவை எம்பெருமான் விழுங்குறச்சே இங்கதான் இருந்தேன், போன தடவை எம்பெருமான் விழுங்குறச்சே இங்கதான் இருந்தேன்னு அவாவா அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருவாளாம். இந்த மாதிரி காட்டுறா. ஒன்னும் ஒன்னுத்துக்கு சேராதபடிக்கு எல்லாத்துக்கும் ஆஸ்பதம் கொடுத்து, எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து, அந்த அளவுக்கு நான் காத்து கொடுத்தேன், எல்லாமே கலந்து கட்டியா எல்லாத்தையும் நாசம் பண்ணலையே. ஆலி நிலையாய், அப்போ அந்த இடங்கள் எல்லாம் உனக்கு, அந்த வஸ்துக்கள் எல்லாம் உன்னுடைய அதீனத்துல இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாதே. அந்த வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தருள வேணும். ஆலி நிலையாய் அருள். அப்போ கொடுக்கறதுக்கு உன் பக்கத்துல பொருள் இல்லை, திரவியம் இல்லைன்னு சொல்லாதே, மனசு இல்லைன்னு வேணா சொல்லிக்கோ. மனசு இருந்தால் அருள். ரொம்ப ஆச்சரியமா காட்டுறான். திரவியம் இல்லாமையாலே அருள மாட்டேன் சொல்ல முடியாது உன்னால. மனசு இருந்தால் அருள். ஆலி நிலையாய் அருள் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு பெத்தான்னு சரித்திரம் அதுதான் காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல் வனவாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவாய் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த பாசுரத்துல அதெல்லாம் எம்பெருமான் கொடுத்தானா இல்லையா அப்படின்றத தெரிவிக்க போறாள். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம், ரொம்ப அற்புதமான பாசுரம். அதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். திருவாடிப்பூரத்தில் செகத்துதைத்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த வெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.